The next one, thermal energy. Next one, thermal energy. அதாவது வெப்ப ஆற்றல் அப்படிங்கிறது. If you leave a cup of hot milk, on a table for some time, what happens? என்ன நடக்கும்? அது if you leave a cup of hot milk, சூடான ஒரு கப்பில், ஒரு சூடான பால் ஒரு கப்பில் இருக்குது, நீங்கள் அதை என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு டேபிளில் வைக்கிங்க, என்ன நடக்கும்? After few minutes or few few hours என்ன நடக்கும்? அந்த பால் சூடு ஆறி போயிடும். அப்படி தானே? அது எப்படி சூடு தன்னால் அப்படி ஆறும்? என்ன நடக்கும் அப்படின்னா, the hotness of the milk decrease after some time. At the same time, if you keep a bottle of cold water on a table, சில்லுன்னு ஒரு வாட்டர் ஃப்ரீசர்லேருந்து எடுத்து வெளியில் டேபிளில் வைக்கிறீங்க, என்ன நடக்கும்? ஆஃப்டர் சம் டைம் வாட் ஹேப்பன்? ஒரு ஐஸ் க்யூபை நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு டேபிள் மேலே வைக்கிங்க, கீப் ஆன் த டேபிள். வாட் ஹேப்பன் ஆஃப்டர் சம் டைம்? என்ன நடக்கும்? மெல்ட் ஆயிரும், வாட்டராக மாறும். வாட் ஹேப்பன்? என்ன நடக்கும் அந்த இடத்துல? டெம்பரேச்சர் டிரான்ஸ்மிஷன், தட் மீன்ஸ் தெர்மல் டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது நடக்குது. அப்படி தானே? எப்படி? தட் மீன்ஸ் ஹாட்லேருந்து கோல்டுக்கு போகுது. தட் மீன்ஸ் ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது ஹாட் பாடியிலேருந்து கோல்டு பாடிக்கு என்னாங்கன்னா டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகே, எப்படி அப்படின்னா, ஹாட் மில்க் இருக்குது, நம்ம ஒரு டேபிளில் வைக்கிறோம், நம்மளோட அட்மாஸ்பியர் சரௌண்டிங்ஸ் அப்படிங்கிறது ஹாட் மில்க்கு கம்பேர் பண்ணும்போது நம்ம சரௌண்டிங்ஸ் அப்படிங்கிறது கம்மியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதனால் அந்த வாட்டர், அந்த மில்கினுடைய ஹீட் அப்படிங்கிறது, ஹீட் எனர்ஜி அதிகமாக இருக்குது. ஸோ அது ஹீட் கம்மியாக உள்ள அட்மாஸ்பியருக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகேவா? ஸோ ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்மிட் எங்கேருந்து போகுது? ஹீட் எனர்ஜி இஸ் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹாட் பாடி டு கோல்டு பாடி. அதான் நமக்கு என்ன ஆகுதுன்னா, ஸோ அப்போ நமக்கு சரௌண்டிங்ஸில் உள்ள அட்மாஸ்பியருக்கு ஈக்குவலாக, தட் மீன்ஸ் அதனுடைய டெம்பரேச்சருக்கு ஈக்குவலாக, இது நமக்கு தெர்மலுக்கு ஈக்குவலாக, இது என்ன ஆகுது? ஈக்லிபிரியம் போகிறதுண்டிக்கும் அதனுடைய டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது நடக்கும் அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட்டு இதில் பார்த்தோம். ஓகேவா? அதனால தான் நம்ம கப் ஆஃப் மில்க் அப்படிங்கிறது நமக்கு என்ன ஆஃப்டர் சம் டைம் கொஞ்சம் அதனுடைய சில்லுன்னு ஆகிடுது. அட் த சேம் டைம் ஐஸ் கியூப் அப்படிங்கிறது கோல்டு. ஸோ அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது ஹீட்டு. ஸோ அட்மாஸ்பியரில் உள்ள அந்த ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது எங்கே நமக்கு டிரான்ஸ்மிட் ஆகுதுன்னா கோல்டு, அந்த ஐஸ் கியூப் மேலே டிரான்ஸ்மிட் ஆகுது. அப்போ நமக்கு என்ன ஆகுதுன்னா, அந்த ஐஸ் கியூப் அப்படிங்கிறது வாட்டராக நமக்கு என்ன ஆகுது? மாறுது. ஓகேவா? ஸோ சரௌண்டிங்ஸில் உள்ள அட்மாஸ்பியரும் வாட்டர், அந்த ஐஸ் கியூபுடைய அட்மாஸ்பியரும் எப்போ ஈக்லிபிரியமாக இருக்கும் அப்போ நமக்கு என்ன ஆயிருன்னா அதோட டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது ஸ்டாப் ஆயிடுது. ஓகே, ஸோ in the case of the hot milk, there is the flow of energy from cup of milk to the environment. In the second case, the energy is transferred from the environment to water bottle. Okay, this energy is termed as the thermal energy. Okay, so first case பொறுத்த வரைக்கும் hot milkல இருந்து அதனுடைய heat energy அப்படிங்கிறது transferred into the environment. At the same time, second case, environmentல இருந்து heat energy அப்படிங்கிறது transmit into the water bottle. Okay, இதுக்கு பேர் என்ன பேர்னா thermal energy. The energy is termed as the thermal energy. Okay, next one, thermal energy அப்படிங்கிறது என்னன்னா, the hot object is contact in another cold object. The heat energy always flows from hot object to cold object is known as the thermal energy. Heat is always flows from hot body to cold body. Okay, மறந்துடாதீங்க, the heat is always flows from hot body to cold body. Okay, so the thermal energy is the form of energies transferred into the two bodies. Okay, different temperature. Thermal energy is also known as the heat energy. Simply we called heat. Okay, next one, heat energy is the agent which produces the sensation of warmth and make the bodies heat. The process heat energy is always flows from higher temperature to lower temperature is known as the heating. ஹீட்னாலே மறந்துடாதீங்க, ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது இப்படி இருக்குது. தெர்மல் எனர்ஜி அப்படிங்கிறது எங்கன்னா ஹாட் ஆப்ஜெக்ட்லேருந்து கோல்டு ஆப்ஜெக்ட்டுக்கு நமக்கு என்ன ஆகும்? டிரான்ஸ்ஃபர்ட் ஆகும். அட் த சேம் டைம் ரெண்டு ஹீட்டுமே சேம் லெவலில், தட் மீன்ஸ் ஈக்லிபிரியம் ஆகிறதாண்டிக்கும் அதனுடைய டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கும். ஓகேவா?
ஸோ இங்கேயும் 50 டிகிரி சி, இங்கேயும் 50 டிகிரி சி, அந்த அளவுக்கு வந்தால் மட்டும்தான் நமக்கு என்ன ஆகும்னா அதனுடைய டிரான்ஸ்மிஷன் அப்படிங்கிறது ஈக்லிபிரியமாக வரதண்டிக்கும் அதனுடைய டெம்பரேச்சர் ப்ராசஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கும். ஓகேவா? The process will continue until these two bodies attain the same temperature. Okay, don't forget, heat energy is always flows from hot object to cold object. This process will continue until the two bodies at the same temperature. Okay, so next one, the process of transmission of heat energy. The ways, any of the ways like conduction இருக்கலாம், convection இருக்கலாம், and radiation இருக்கலாம். Okay, heat is the scalar quantity. The SI unit of heat energy is the joule. ஓகே, ஜூல் சொல்லலாம். நம்ம வந்து டெம்பரேச்சர் அப்படிங்கிறது வேற, ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது வேற. ஓகேவா? டெம்பரேச்சர்னா வெப்பம், ஹீட்னு அர்த்தம். ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது வெப்ப ஆற்றல். தட் மீன்ஸ் ஆற்றல்னா நமக்கு என்ன வரணும்? எனர்ஜி வரும். எனர்ஜி நமக்கு என்ன வரணும்? ஜூல் வரும். இது கெல்வின் போடக்கூடாது. ஓகேவா? ஹீட்னா டெம்பரேச்சர் மீன்ஸ் கெல்வின், ஹீட் எனர்ஜி மீன்ஸ் ஜூல். ஸ்கேலார் குவான்டிட்டி. டெம்பரேச்சர் இஸ் ஆல்சோ ஸ்கேலார் குவான்டிட்டி. Okay, same process தான். During the process of transferring the heat energy, the body as lower temperature is heated while the body at higher temperature is cooled. அதாவது இந்த மாதிரி ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் நடக்கும் பொழுது, டிரான்ஸ்ஃபர் நடக்கும்போது, டிரான்ஸ்ஃபரிங் த, அதாவது டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்ஃபரிங் த ஹீட் எனர்ஜி, இந்த ஹையர் பாடியினுடைய டெம்பரேச்சர் வந்து நமக்கு என்ன ஆகும்? கூல் ஆகும். அட் த சேம் டைம் கூல் பாடி டெம்பரேச்சர் அப்படி நமக்கு என்ன ஆகும்னா ஹை ஆகும். ஓகேவா? அதாவது லோயர் டெம்பரேச்சர் இஸ் ஹீட் ஆகும், தென் ஹையர் டெம்பரேச்சர் இஸ் கூல்டு. ஏன்னா ஹீட் எனர்ஜியிலேருந்து, ஹீட் எனர்ஜி அப்படிங்கிறது ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர். அப்படிங்கும்போது ஹையர் டெம்பரேச்சரோட பாடி அப்படிங்கிறது நமக்கு கூல் ஆகும், லோயர் டெம்பரேச்சர் பாடி அப்படிங்கிறது நமக்கு ஹீட் ஆகும். ஓகேவா? திஸ் ப்ராசஸ், திஸ் டிரான்ஸ்போர் த ஹீட் எனர்ஜி இஸ் நோன் அஸ் த டேர்ம்ஸ் இஸ் கூலிங். பட் இன் த மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இஸ் டேர்ம் வந்து ஹீட்டிங் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? நம்ம வந்து கூலிங் தான் இந்த டேர்ம், இந்த இது வந்து. பட் நம்ம வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் எந்த டேர்ம் யூஸ் பண்ணுறோம்னா கூலிங் அப்படிங்கிற டேர்ம், ஹீட்டிங் அப்படிங்கிற டேர்ம் யூஸ் பண்ணுறோம். இஸ் த யூஸிங் த இன்ஸ்டெட் ஆஃப் கூலிங். ஓகே, ஸோ த தெர்மல் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் ஃப்ரம் ஒன் பாடி டு அனதர் பாடி. த ரிசல்ட், த ரைஸ் ஆஃப் லோயரிங் ஆஃப் த டெம்பரேச்சர் ஆர் எய்தர் ஆஃப் த பாடிஸ். ஓகே, த நெக்ஸ்ட் ஒன் புரிஞ்சுதாம்மா? ஹீட் அப்படிங்கிறது வந்து எங்கே ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்னா ஹையர் டெம்பரேச்சர் வந்து லோயர் டெம்பரேச்சர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ப்ராசஸ்க்கு பேர் என்ன பேருனா நம்ம வந்து ஹீட்டிங் சொல்லுவாங்க. ஓகே, ஸோ எப்போவுமே ஹீட்டிங் அப்படிங்கிறது வந்து எது வரைக்கும் நடக்கும்னா இந்த ப்ராசஸ் வில் கண்டினியூ அன்டில் த டூ பாடிஸ் அட் சேம் டெம்பரேச்சர், அந்த லெவலில் வரதண்டிக்கு நடக்கும். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ஹையர் டெம்பரேச்சர் அப்படிங்கிற ஹையர் டெம்பரேச்சர் உள்ள பாடி அப்படிங்கிறது கூல் ஆகும். அட் த சேம் டைம் லோயர் டெம்பரேச்சரில் பாடி அப்படிங்கிறது ஹீட் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், கேரக்டரிஸ்டிக்ஸ் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர். என்னென்ன மாதிரி ஃபியூச்சர்ஸ் அப்படிங்கிறது இருக்குது? ஹீட் இஸ் ஆல்வேஸ் ஃப்ளோஸ் ஃப்ரம் ஹையர் டெம்பரேச்சர் டு லோயர் டெம்பரேச்சர். வி ஆல்ரெடி நோ. த மாஸ் ஆஃப் த சிஸ்டம் இஸ் நாட் ஆல்டர்ட் when it is heated or cold. அதாவது இந்த மாஸ் ஆஃப் த சிஸ்டம், ஒரு பாடி இருக்குன்னா ஹீட் பண்ணும்போதும் சரி, கூல் பண்ணும்போதும் சரி, நம்மளுடைய மாஸ் அப்படிங்கிறது இஸ் நோ சேஞ்ச். Okay, so for any exchange of heat, the heat gained by the cold system is equal to the heat lost of the cold system, hot system. Okay va? So heat gained is equal to the heat lost. Heat வந்து கண்டிப்பாக ஹீட் அப்படிங்கிறது வந்து ஒரு ஹையர் டெம்பரேச்சர்லேருந்து லோயர் டெம்பரேச்சர் நமக்கு வந்து போகும். அப்படிங்கும்போது ஒரு பாடி அப்படிங்கிறது ஹீட்டை லாஸ் பண்ணும், ஒரு பாடி அப்படிங்கிறது ஹீட்டை கெயின் பண்ணும். ஸோ கண்டிப்பாக ஹீட் கெயினும் ஹீட் லாஸ்ட் அப்படிங்கிறது கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கும். பிகாஸ் ஏன் அப்படின்னா ரெண்டு டெம்பரேச்சருமே சேம் ஈக்குலிபிரியத்தில் இருக்கிறது வரைக்கும் அதனுடைய டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்கும். அதனால ஹீட் கெயின் இஸ் ஈக்குவல் டு த ஹீட் லாஸ்ட். ஓகே, இதுதான் அதனுடைய மெயின் கேரக்டரிஸ்டிக்ஸ். நெக்ஸ்ட் என்னதுன்னா அதர் யூனிட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி. ஓகே, ஸோ அதர் யூனிட்ஸ் ஆஃப் ஹீட் எனர்ஜி எப்படி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து the SI unit of heat energy is joule. There are some other commonly used the units. அதாவது ஹீட் எனர்ஜினாலே அதுக்கு வந்து என்னதை யூஸ் பண்ணுறாங்கன்னா ஜூல் தான். டெம்பரேச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கெல்வின், செல்சியஸ், ஃபேரன் ஹீட் மாதிரி. ஹீட் எனர்ஜியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து என்னென்ன மாதிரி இது யூஸ் பண்ணுறாங்கன்னா SI unit அப்படிங்கிறது ஜூல். But some commonly, some other units were used. First one calorie, then kilocalorie. Okay. Then next class, I will teach the what is calorie, then kilocalorie.
Okay, so today I give the homework. What is temperature? What is temperature? What is the unit of temperature? Different types of different units of temperature and the SI unit of temperature. Okay, temperature is dash quantity. Which quantity? Scalar or vector? Then define 1 Kelvin. Then what is the thermodynamic temperature? Okay. Then what is thermal equilibrium? Then what is thermal energy? Then what is heating? Then types of heat transmission. Then SI unit of heat energy. Okay. Then characteristics of the last one. Characteristics future of heat energy transport. Okay. Then SI unit of heat energy. Then other units of heat energy. Okay. Thank you.